எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு விபிஎஸ்ல உங்க எல்லாரையும் பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷம். பாட்டு கதெல்லாம் கேட்க போறோம், சரிதானா? இப்போ ஒரு பாட்டு பாடலாமா? ஆர் யூ ரெடி? அக்கமர ஆக்ஷன் செய்ய போறாங்க, நல்லா கவனிக்க போறீங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து செய்ய போறோம். ஏ கிங்ஸ்லி சீக்கிரமா, இல்லன்னா அங்க பிஸ்கட் ரசனா காலியா போயிரும். ஏய் விபிஎஸ்க்காக காத்திருந்ததே அதுக்கு தானே. எல்லாரும் போறாங்க, எனக்கு ஒழிக்க முடியல. எல்லாரும் போறாங்க, எனக்கு ஒழிக்க முடியல. 35 வருஷம் காத்திருந்தேன், முடிவே கிடைக்காம முடங்கியிருந்தேன். 35 வருஷம் முடிவே கிடைக்காம முடங்கியிருந்தேன். தம்பி தங்கி சந்தோஷமா இருக்கீங்களா? இப்ப அண்ணன் உங்களுக்கு கதை சொல்லட்டுமா? கதை கேட்கறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? இப்ப அண்ணன் ஒரு நல்ல குட்டி கதை சொல்ல போறேன். பாரு, பைபிள்ல ஒரு வசனம் உண்டு. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆடு மேய்க்கிறவங்களை பார்த்துருக்கீங்களா? அந்த மேய்ப்பன் கையில 2 கம்பு வச்சிருப்பாங்க, தெரியுமா? ஒரு உயரமான கம்பு வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன ஒரு கம்பு தடி கம்பு வச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா? இந்த 2 கம்பையும் வச்சு இந்த ஆட்டுக்கு தேவையான பாதுகாப்பு, ஆட்டுக்கு தேவையான உணவு கொடுப்பதற்கு எல்லாத்துக்காகவும் இந்த கம்பை பயன்படுத்தி அந்த ஆடுகளை பாதுகாப்பாங்க. இந்த மேய்ப்பன் ஆடுகளுக்கெல்லாம் கொடுக்கறது போல நம்ம ஏசப்பாவும் நமக்கு வேண்டிய உணவு, உடை, பாதுகாப்பு, ஞானம் எல்லாவற்றையும் ஏசப்பா நமக்கு தந்து நம்மளை பாதுகாத்து நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. சரி, நம்ம ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, நீங்க எங்களுடைய நல்ல மேய்ப்பன். நாங்க உங்களுடைய ஆட்டுக்குட்டிங்க. நீர் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ரைட், ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு விபிஎஸ்ல எல்லாரையும் பார்க்க போறோம். டாடா. ஐயோ ஐயோ, இல்ல ரசனா காலியா போயிரல, சீக்கிரம் எந்திரல. எவ்வளவு கனமா இருக்கா, எவ்வளவு வெயிட். பயமா எனக்கா? இல்லவே இல்லை. ஓஹோ, பயமா எனக்கா? இல்லவே இல்லை. கிங்ஸ்லி, கிங்ஸ்லி, கிங்ஸ்லி. ஐயோ வந்துட்டானே, உள்ளேயும் போக மாட்டுக்கு. சத்தத்தை காணோம். கிங்ஸ்லி, என்ன பாக்கி? பாக்கி உள்ளவா? ஆ என்ன குமிச்சு வச்சிருக்கு? வாடா பாக்கி, உட்காரு. ஆ, என்னடா அப்படி பாக்குற? சாப்பிடுறியா? இது என்னடா கேள்வி? உட்காரு. ஆ, சாப்பிட்டா போச்சு. பாக்கி, ஆ, நீயும் டோனியும் ஒண்ணு. அப்படியா? என்ன போக்கு டோனி முறையா இருக்கு? நான் அந்த டோனிய சொல்லல, அப்போ எங்க வீட்ல இருக்கிற டோனிய சொன்னேன். உங்க வீட்டுல தோனியா? அங்க பாரு. ஏய், அப்போ நானும் நாயும் ஒண்ணுங்கியோ? அந்த நாய் தான் சாப்பாடு வச்ச உடனே லபக்கு லபக்குன்னு திங்கும். எங்க அம்மா என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? என்ன சொல்லிருக்காங்க? சாப்பிடறதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணணும், ஜோம் பண்ணிட்டு சாப்பிடணும்னு சொல்லிருக்காங்க. என்னல சாப்பிட நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? இப்போ உனக்கு ஜெபம் பண்ணணும், அப்படிதானே? ஆமா. ம், ம். போதுமா 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 போதுமா? தின்னு தொலை. நம்ம விபிஎஸ் வகுப்புகள் ஆண்டு ஆசீர்வச்சிருக்காரு. நிறைய பிள்ளைகள் விபிஎஸ்க்கு வந்து அட்டன் பண்றாங்க. நிறைய ஆசிரியர்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
நமக்கு இன்னும் 2 விபிஎஸ் வகுப்புக்கு டீச்சர் தேவை இருக்கு. 2 ஆசிரியர் இருந்தால் இன்னும் பிள்ளைகளை சின்ன சின்ன குரூப்பா பிரித்து அவனுடைய வார்த்தை சொல்றதுக்கு உதவியா இருக்கும். நம்ம ஊர்ல உள்ள 2 ஆசிரியர்களை கண்டுபிடிக்கணும். யார நம்ம கூடலாம்? அண்ணே, நம்ம சர்ச்சையா வீட்டுல 2 பிள்ளைங்க இருக்காங்க. நம்ம ஜட்ஜி அவங்க வீட்டுல 2 பிள்ளைங்க ஆமா இருக்காங்க. 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க அனுப்புவாங்களா? கண்டிப்பா அனுப்புவாங்க. சரி, அப்போ முதல்ல நம்ம 2 பேரும் போய் சரிண்ணே. அவங்கள விபிஎஸ் டீச்சரா கூடுவோம். சரிண்ணே. ரொம்ப சந்தோஷம். நம்ம ஜெபம் பண்ணி நம்முடைய ஆசிரியர் கூடுகைய நிறைவு செய்வோம். ஐயா, யாரு? சர்ச்சில இருந்து வந்திருக்கோம். உள்ள வாங்க. தோத்துறோம் ஐயா. வாங்க உட்காருங்க. என்ன தம்பி திடீர்னு? அறிவஸ், டீ கொண்டு வா. சரியா. ஐயாவை பார்க்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஐயாவை பார்க்க முடியும். மற்ற நேரம் ஐயாவை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஐயாட்ட எனக்கு பிடிச்ச ஒரு காரியம் உண்டுயா. அப்படி என்ன தம்பி என்கிட்ட பிடிச்ச காரியம்? ஐயா, உங்ககிட்ட பிடிச்ச ஒரு காரியம், உங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தவறாம சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க பாத்தீங்களா, அதான் எனக்கு பிடிச்சிருக்கியா. தம்பி, நாம கிறிஸ்தவங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரலன்னா தப்பா போயிரும் பாத்தீங்களா. ஐயா டீ. தம்பிய 2 பேருக்கும் டீ கொடுங்க. தம்பி எடுத்துக்கங்கப்பா. தேங்க்ஸ் ஐயா. இந்த வருஷம் ஐயா நிறைய பிள்ளைகள் வந்திருக்கிறதுனால நீங்க ஒரு சின்ன உதவி செய்யணையா. என்ன உதவி சொல்லுங்க, செஞ்சிருவோம். அதாவதுயா, விபிஎஸ் கொஞ்சம் டீச்சர்ஸ் தேவைப்படுதுயா. உங்க பிள்ளைகளை விபிஎஸ்க்கு டீச்சர் அனுப்புனீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்குயா. தம்பி, வந்தோமா டீயை குடிச்சோமா நன்கொடை வாங்கினோமான்னு போய்கிட்டே இருக்கணும். ஆலயத்துக்கு வா, விபிஎஸ் எடு, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இங்கே வரக்கூடாது. என்ன தம்பி, கிறிஸ்தவங்கிறதுனால சர்ச்சுக்கு வரோம். சர்ச்சுக்கு வந்தா பதவி மரியாதை இதெல்லாம் தாரீங்க. மற்றபடி எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கை, ஊழியம், மோட்சம், நரகம் இதை பற்றியெல்லாம் நான் கண்டுக்கிறதே இல்லை. என்னையா சொல்றீங்க? தம்பி, சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோமா, சிக்கன் மட்டன் சாப்பிட்டோமா, சாயங்காலம் பிள்ளைகளோட பார்க் பீச்சுன்னு போனோமா, சந்தோஷமா இருக்கணும் தம்பி. அதை விட்டுட்டு விபிஎஸ், சண்டே ஸ்கூலு அதெல்லாம் எனக்கு பிடிக்காது தம்பி. நீங்கள் தான் சண்டே ஸ்கூலு, விபிஎஸ், மீட்டிங்குன்னு நேரத்தை வீண் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு என் பிள்ளைல அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. தம்பி, நீங்கள் கிளம்புறீங்களா? ஐயா, நமக்கு ஜீவனை தந்து நம்மளை வாழ வைக்கிறது அந்த இயேசுதான்யா. அவருக்காக நாம ஏதாவது செய்யணும்ல ஐயா. ஜீவனை தந்தது இயேசுவா? நான் கஷ்டப்பட்டு படித்தேன், உழைச்சேன், நீதிபதியாக உயர்ந்திருக்கேன், கை நிறைய சம்பளம் வாங்குறேன். அதை விட்டுட்டு ஆண்டவர் ஜீவன் தந்தார் அது இதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஐயா, நீங்க நீதிபதி தானே ஐயா? ஆமா தம்பி, அதுல என்ன சந்தேகம்? நிறைய தீர்ப்புலாம் எழுதிருப்பீங்கல்ல? ஆமா. ஐயா, உங்களுக்கும் தீர்ப்பு எழுதிட்டாங்க ஐயா. எனக்கா தீர்ப்பா? யார் எழுதுனா? யாருகிட்ட இருக்கு? ஏன்ட்டு இருக்கியா? உங்ககிட்ட இருக்கா? இங்க பாருங்க ஐயா, இந்த வேத புத்தகத்துலதான் உங்களுக்கு தீர்ப்பு இருக்கியா. இந்த வேத புத்தகத்திலயா எனக்கு தீர்ப்பா? போங்க தம்பி. தம்பி வாங்க. ஐயா போ. ஐயா போயிட்டு வரையா. போங்க போங்க. அறிவர்ஸ், என்னையா? இந்த விபிஎஸ் தம்பி மாறு வேதத்துல எனக்கு தீர்ப்பு எழுதிருக்குன்னு சொல்றாங்க. அந்த வேதகமத்தை எடு. சரிங்க ஐயா. ஐயா, ஆமாய்யா, இந்த வேதத்துல எல்லாருக்குமே தீர்ப்பு சொல்லியிருக்கியா. அப்படியா? அது எப்படி? சங்கீதம் 14:1 தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் அப்படின்னு இருக்கியா. அப்ப நான் இவ்வளவு படிச்சாலும் நான் புத்தி இல்லாதவன் தானா? நான் ஆண்டவர் இல்லைன்னா சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அந்த தம்பிமார் சொன்ன மாதிரி எனக்கு தீர்ப்பு எழுதிட்டாங்களா? ஐயா, ஆமாய்யா, அது மட்டும் இல்ல, நீதிமொழிகள் 12:15 மதியினுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கியா. ஓ, நான் இதுவரைக்கும் என் பக்கம் தான் சரின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப சரியாதான் திருப்பி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தீர்ப்புல இருந்து நான் தப்பிக்க முடியாதா? ஐயா,
இந்த வேதத்தை நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா உங்களுடைய தீர்ப்பு மாறுறதுக்கும் இதுல வழி இருக்கியா? அப்படியா? அது எப்படி? ஐயா, நீங்க கீழ்கோட்ல எத்தனையோ பேருக்கு தீர்ப்பு சொல்லி இருக்கிறீங்க. ஆமா. ஆனா அதே குற்றவாளி மேல்கோட்ல போய் அவனுடைய தீர்ப்பை மாற்றி நிரபராதின்னு சொல்லி எத்தனை பேர் வெளியே வந்திருக்கிறாங்க. ஆமா. அதே மாதிரிதான் ஐயா, அதாவது அறியாம அப்படிங்கிற இருள இருந்த என்னையும் கூட ஒளி அப்படிங்கிற இயேசுவினிடத்துல அழைத்து வந்தது இந்த வேதாகம் தான் ஐயா. இதே வேதாகமத்தை நீங்க நல்லா வாசித்து வந்தீங்கன்னு சொன்னா அதுவும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய தீர்ப்பை மாற்றி கொடுக்கும் ஐயா. அப்போ இந்த வேத புத்தகத்தை நான் நல்லா படிச்சேன்னா ஆண்டவரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம். அவருடைய சத்தம் எனக்கு கேட்கும். நான் இந்த தீர்ப்புல இருந்து தப்பிடுவேன்னு சொல்ற. கண்டிப்பாயா, இந்த நல்ல மேய்ப்பனுடைய சத்தத்தை இந்த வேதத்தின் மூலமா நீங்க நல்லா கேட்க முடியும். அப்ப என் தீர்ப்பு மாறிடும்ல? கண்டிப்பாயா. அப்ப கொண்டா, நான் உள்ள போய் நல்லா வாசிக்கிறேன். சரியா? ஏன்னா இந்தாங்க அக்கா சாப்பாடு கொடுத்து விட்டாங்க. ஏன்னா சாயந்தரம் சீக்கிரம் வீட்டுக்கு வருவீங்களா? அக்கா சொல்லி விட்டாங்க. சரி, சீக்கிரம் வந்துடுறேன். சரி, பார்த்து போ. டே கிங்ஸ்லி, இந்த காட்டு பகுதியில ஒரு பெரிய குளம் இருக்கு. சரி, அங்க போய் 2 பேரும் குளிச்சுட்டு போமா? ஏய் செம்ம ஜாலியா இருக்கும்டா. அம்மா, உனக்கு நீச்சல் தெரியுமா? எனக்கு தெரியுதுக்கிட்டோம், முதல்ல உனக்கு தெரியுமா? ஏய் எனக்கு நல்லா தெரியும்பா. தெரியுமா? நீச்சல் அடிப்பேன் தெரியுமா? அப்படியா? ஆமா. அப்ப நல்லதா போச்சு. நல்லா முங்கி குளி போன. நல்லா குளிச்சிடுவோம். ஏய், யார் அதிக நேரம் தண்ணிக்குள்ள மூச்சு எடுக்கிறாங்கன்னு பாப்போமா? ஏய் என்ன? ஏய், ஏதோ ஒரு சத்தம் கேட்கல. எனக்கு ஒரு சத்தம் கேட்கலையே. கேட்கலையா? ஆஹா. ஏய், கருப்புன்னு சவுண்ட் கேட்கல. இப்ப கேக்கா? எனக்கு கேட்கல. ஏய் கிங்ஸ்லி, கரடி. இல்ல கிங்ஸ்லி, ஓடியா ஓடியா. ஓடு ஓடு. ஆமா. ஐயோ, ஏய் பக்கத்துல வந்துட்டு. நீ வேகமா ஓடிடுதா? என்னால ஓட முடியலையே. சீக்கிரம் வாழ. வான வைத்து வச்சுட்டு ஓட முடியலையே. ஓடியா ஓடிடா ஓடியா. ஓடி வா. ஓடி வர முடியலன்னா உருண்டாது வாழ. ஐயோ, எங்க உருள? ஐயோ, உருண்டை கரடி பிடிச்சுக்கிடுமா? இல்ல ஏறு ஏறு. ஐயோ, இல்ல மேல ஏறல. இந்த ஏற. ஐயோ, பிடிக்க போகுது. மேல ஏறு. போ. ஏய் சி, போ. பெரட்டி விடுறா. இல்ல போ. பிடிச்சுக்கிடுமோ? இல்ல பாக்கி கீழே விழுந்துடாத. நல்லா பிடிச்சிக்க. ஏய் தூ. பத்தி விடுறா. ஏய் ஏ அமைதியா இரு கிங்ஸ்லி. ஏய், கரடி நம்மளை விட்டு போகுதுடா. ஏ கிங்ஸ்லி, ஆட்டுக்காரு மாட்டிக்கிட்டாரு. என்ன செய்யன்னு தெரியலையே. அவரை பார்க்கவே பாவமா இருக்குடா. நல்ல வேளை நாம தப்பிச்சுக்கிட்டோம். ஆமா. என்ன கிங்ஸ்லி, அங்க பாரு. ஆட்டை பிடிக்க வர விட மாட்டேன் பாரு. விரட்டி கொள்றேன் பாரு. கம்ப எடுத்து அடிக்க பாரு. என் ஆடு சந்தோஷமா இது. பரவாயில்ல ஆண்டவரே, ஆட்டையும் என்னை காப்பாத்தினதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பாக்கி வா, சீக்கிரம் வா. ஏய், பலமா அடிபட்டு இருக்க. அண்ணே, என்னன்னு நீங்க இப்படி 5 அறிவு படிச்ச ஆட்டுக்காக இப்படி சண்டை போட்டு அந்த ஆட்டுக்காக உங்க உயிரை கூட கொடுக்க நீங்க முன் வந்துட்டீங்களே. இதோ இந்த கம்பு இருந்தனால பாருங்க, பரவாயில்ல, சரியா போச்சு. இதுவும் இல்லன்னா என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு? பாருங்கண்ணே, அங்கங்கே ஒரே ரத்தமா இருக்கு. தம்பி, இந்த வாயிலா ஜீவனாகிய ஆடு என்னை நம்பி வந்திருக்கு. அதுக்கு நான் எவ்வளவு பராமரிப்பையும் பாதுகாப்பையும் கொடுக்கணும். அண்ணே,
உங்களை மாதிரி ஒரு சூப்பரான மெய்ப்பனை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லைண்ணே. பாக்கி சூப்பர்னு சொல்றதை விட உண்மையான மெய்ப்பன்னு சொல்லணும், அதுதான் கரெக்ட். அதுவும் சரிதான்டா. அண்ணா, நீங்க எந்த தைரியத்துல இப்படி கரடி கூட சண்டை போட்டீங்க? தம்பி, இந்த ஆடுகள் நான் பாத்துக்கிற மாதிரி நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து ஆடாகி என்னை நல்லா பாத்துக்கிறாரு. தம்பி, அவர் சாதாரண மேய்ப்பன் இல்ல, நல்ல மேய்ப்பன். நம்மளை காப்பாத்துறதுக்காக சிலுவையில் தான் ரத்தத்தையே சிந்தினாரு. பாக்கி இந்த மாதிரி நல்ல மெய்ப்பனை பத்தி தான் நேத்து விபிஎஸ்ல சொல்லி கொடுத்தாங்க, நம்ம தான் கவனிக்காம போயிட்டோம். ஆமாடா, நாளைக்கே நம்ம விபிஎஸ்க்கு போய் அண்ணன் சொல்ற நல்ல மெய்ப்பனை நாமளும் ஏற்றுக்கொள்வோம். சரியாடா? கண்டிப்பாடா. ஐயா வாரேன் ஐயா. சரியா, போயிட்டு வாங்கய்யா. ரொம்ப சந்தோஷம். விபிஎஸ்ல பயன்படுத்திக்கிட்டேன். சரியா, ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி தங்கச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த நாள் விபிஎஸ்ல நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள போறோம். சரியா? அதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சிடலாமா? ரைட், எல்லாரும் முழங்கால் போடலாமா? எல்லாரும் முழங்கால் போட்டு எல்லாரும் கை கூப்பி, நல்ல மேய்ப்பனாம் இயேசுவே, நல்ல மேய்ப்பனாம் இயேசுவே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தம் கேட்டு உம்முடைய வழியில் நடந்து உம்மை பின் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.